வணக்கம் நண்பர்களே, டைரக்ஷனில் நம்ம இப்போ டைப் 2 பார்க்க போகிறோம். சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரோஹித் வாக்ஸ் 25 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹித் என்ன பண்ணுறாருன்னா 25 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்து வாக் பண்ணுறாரு. 25 மீட்டர். ஓகே. தென் he turned to his left and walked 20 மீட்டர். அங்கிருந்து என்ன பண்ணுறாரு, லெஃப்ட் திரும்புறாரு. ஸோ இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னா இங்கிருந்து லெஃப்ட்டு இப்படி திரும்பி இருப்பார். எவ்வளோ தூரம் போகிறாருன்னா 20 மீட்டர். ஓகே. he then turned to his left and walked 25 மீட்டர். ஸோ இங்கிருந்து என்ன பண்ணுறாருன்னா லெஃப்ட் திரும்புறாரு. லெஃப்ட் திரும்பினீங்கன்னா எங்கே போவீங்க, திரும்ப மேலே போவீங்க நார்த்தில். எவ்வளோ தூரம் போகிறீங்க, 25 மீட்டர். இங்கே பாருங்கள், இது ஆல்ரெடி ஒரு 25 மீட்டர் இருக்குது. அப்போ இதுக்கு ஈக்குவலாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, இன்னொரு 25 மீட்டர். தென் நெக்ஸ்ட் ஃபைனலி he turned to his right and walked 15 மீட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, ரைட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா எங்கே போவீங்க, ஈஸ்ட்டில் போவீங்க. எவ்வளோ தூரம் போகிறீங்க, 15 மீட்டர்னு சொல்கிறாங்க. 15 மீட்டர். அட் வாட் டிஸ்டன்ஸ் இஸ் he from her ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ இது உங்களோட முடிச்சிட்டிங்களா, இது உங்களோட எண்டிங் பாயிண்ட்டு, இது நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் போகும் பொழுது வேணால் ஒவ்வொரு இடத்துல போய் சுற்றி போயிருந்துருக்கலாம். பட் எக்ஸாக்டாக அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 20 இருக்கா, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், 20யாக இருக்கும். தென் இதோட டிஸ்டன்ஸ் 15, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 35 மீட்டர்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இங்கே ஒரு 20 இருக்குது, இங்கே ஒரு 15, இது ஃபுல்லாமே 20யாக தான் இருக்கும். தென் இதோடது என்ன, 15. அப்போ இந்த இடத்துல நீங்கள் போகிறக்கு எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கும்னா 35 மீட்டர் எடுத்துக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கேஷவ் வாக்ஸ் 25 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். அப்போ கேஷவ் 25 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்தில் போகிறாரு. ஒரு பாயிண்ட்லேருந்து கிளம்பி கேஷவ் எங்கே போகிறாருன்னா 25 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்து போயிருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், he turns to left and walks 35 மீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துலேருந்து லெஃப்ட் டேர்ன் பண்ணி 35 மீட்டர் போகிறாரு. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், he again turn left and walks 25 மீட்டர். ஸோ திரும்ப அங்கேருந்து லெஃப்ட் டேர்ன் பண்ணுறீங்க. லெஃப்ட் டேர்ன் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வருவீங்க. கரெக்டாக? ஸோ லெஃப்ட் டேர்ன் பண்ணி 25 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபர்தர் he moves 45 மீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் டு ரைட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்து ரைட்டு டேர்ன் பண்ணி 45 மீட்டர் போகிறீங்க. ஸோ நீங்கள் கீழே பார்த்துருக்கீங்க. ஸோ ரைட் அப்படின்னா என்ன, வெஸ்ட்டில் போவீங்க. எவ்வளோ தூரம் போகிறீங்க, 45 மீட்டர் போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 45 மீட்டர். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு, ஹவு ஃபார் இஸ் he ஃப்ரம் his ஒரிஜினல் பாயிண்ட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல முடிச்சிட்டிங்களா, இதுதான் உங்களோட எண்டிங் பாயிண்ட்டு. தென் இது பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதுக்கான டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போது இது எவ்வளோ இருக்கும், ஒரு 35. தென் இது எவ்வளோ இருக்குது, 45. இந்த இடத்துலேருந்து இங்கே உங்களுக்கு 45 இருக்குது. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 018. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு 80 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். நன்றி நண்பர்களே.